காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 142. மண்டனரின் பண்டித நகரம். மண்டனமிச்சிரரை பார்ப்பதற்காக ஆச்சாரியால் மாஹிஷ்மதி நகரத்திற்கு வந்தார். ஐயோ, இந்த கர்ம மார்க்கக்காரர்கள் நித்தியமான ஆனந்தம் என்ன என்பதில் புத்தியை செலுத்தாமல் அனித்தியமான ஆனந்தத்தையே தரும் கர்மாவை பிடித்து கொண்டிருக்கிறார்களே, மோட்ச மார்க்கத்தில் சேராமல் திருப்பி திருப்பி ஜன்மா எடுக்கிறார்களே, வாத சண்டை போட்டாவது இவர்களை நல்ல வழிக்கு திருப்பணும் என்ற கருணையிலேயே ஆச்சாரியால் அலையாய் அலைந்தது. கருணையினாலேயே சண்டை. ஊருக்கு வெளியிலே ஆற்றங்கரையில் ஸ்திரீகள் தீர்த்தம் எடுத்து கொண்டிருந்தார்கள். மண்டனமிச்சிரரின் கிருகம் எங்கே இருக்கிறது என்று ஆச்சாரியால் அவர்களை கேட்டார். அந்த ஊர் முழுவதையும் எப்படி மண்டனமிச்சிரர் பண்டித லோகமாக்கி இருக்கிறார்? மீமாம்சை, நியாயம் முதலான சாஸ்திர விஷயங்கள் பாமர பெண்டுகளுக்கும் இன்னும் கிளி மாதிரியான பட்சிகளுக்கும் கூட அத்துபடி ஆகிற விதத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ணியிருந்தார் என்பதை சங்கர விஜயங்கள் இந்த இடத்தில் நயமாக சொல்கின்றன. வழி கேட்ட ஆச்சாரியாளிடம் அந்த பெண்கள் ஸ்லோக ரூபமாகவே பதில் சொன்னார்களாம். சாஸ்திர கொள்கைகளில் பலவற்றை ஒவ்வொன்றாக அந்த ஸ்லோகங்களில் முதல் பாதத்தில் சொல்லி மற்ற 3 பாதங்களில் ஒரே போல எந்த வீட்டு வாசலில் உள்ள கூண்டுகளிலிருந்து பெண் கிளிகள் இந்த கொள்கையை பற்றி விவாதித்து கொண்டிருக்கின்றனவோ அதுதான் மண்டனமிச்சிரரின் வீடு என்று முடித்தார்கள். முதல் பாதத்தில் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தின் பெயர் வரும். அப்புறம் 3 பாதங்களில் பொதுவாக சுகாங்கனா யத்ர கிரம் வதந்தி துவாரேது நீடாத்ர சந்நிருத்தா அவேஹி தம் மண்டனமிச்ரதாம என்று வரும். சுகாங்கனா என்றால் பெண் கிளி. ஆச்சாரியாளிடம் இஸ்லோகங்களை சொல்பவர்களும் பெண்கள். அவர்கள் மண்டனமிச்சிரனின் வாசல் குரட்டில் சாஸ்திர விசாரம் செய்வதாக சொல்கிறவையும் பெண் கிளிகள். புருஷர்கள் அளவுக்கு ஸ்திரீகள் வித்யாபியாசம் பண்ணாத காலம் ஆனதால் அந்த ஊரின் பாண்டித்ய விசேஷம் தெரிவதற்காக இப்படி சொல்லியிருக்கிறது. பிரமாணங்களை பற்றிய ரொம்பவும் சிக்கலான விஷயங்களை கூட அந்த கிளிகள் வாதம் பண்ணி கொண்டிருக்கும் என்று அந்த ஸ்திரீகள் சொன்னதாக மாதவீய சங்கர விஜயத்தில் வருகிறது. ஸ்வதஹ பிரமாணம் பரத பிரமாணம் கீராங்கனா யத்ரச சங்கிரந்தே துவாரஸ்த நீடாந்திர சந்நிருத்தா ஜானீஹி தன் மண்டன பண்டிதௌக. பின் 3 பாதங்களை பார்த்தால் ஆனந்தகிரியத்தை மாதவீயம் எவ்வளவு நெருக்கமாக அனுசரிக்கிறதென்று தெரியும். இது பிரமாணம், இது பிரமாணம் இல்லை என்று நிர்ணயிப்பது பிராமாண்யவாதம் என்பது. ஸ்வத பிரமாணம், பரத பிரமாணம் என்று 2. ஒரு வஸ்துவை அது இன்னது என்று தெரிந்து கொள்கிற போதே சரியாக தெரிந்து கொண்டு விட்டோம் என்றும் தெரிந்து கொள்கிறோம். சில சமயங்களில் இல்லை, தப்பாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிந்து கொள்கிறோம். உதாரணமாக, தகர டப்பா மேல் பளீர் என்று வெயில் விழுந்து பார்க்கும்போது அது பளபளப்பதில் வெள்ளி பாத்திரமாக தெரிந்தாலும் இல்லை, நம்மாத்து தகர டப்பாவை அலம்பி வெயிலில் வைத்திருப்பது தானே என்றும் தெரிந்து கொள்கிறோம். வெள்ளியாக அது மினுக்குவதாக அறிவுக்கு தெரிந்தாலும் தெரிகிற போதே இந்த அறிவு பிரமாணம் இல்லை, அப்பிரமாணம்தான் என்றும் தெரிகிறது. இப்படியே ஒரு வெள்ளி பாத்திரத்தையே வெள்ளியாக உள்ளபடி தெரிந்து கொள்ளும்போது அல்லது தகரடப்பாவை தகரம் என்றே சரியாக தெரிந்து கொள்ளும்போது நமக்கு தெரிவது பிரமாணம்தான் என்றும் தெரிகிறது. இப்படி ஒன்று தெரியும் போதே அது நிஜமான பிரமாணமாக அல்லது பொய்யான அப்பிரமாணமாக ஞானம் என்றும் தெரிகிறதே. இது நம் அறிவிலிருந்தே சப்ஜெக்டிவாக ஸ்வதாவாக ஏற்படுவதா அல்லது ஸ்வத பிரமாணமா அல்லது வெளிவஸ்துவிலிருந்து ஆப்ஜெக்டிவாக பரதசா ஏற்படுகிறதா? அதாவது பரத பிரமாணமா என்பது பற்றி நியாயம், மீமாம்சை முதலான தர்சனங்களில் வித்தியாசமாக அபிப்பிராயங்கள் உள்ளன. நியாய சாஸ்திரத்தின்படி பிரமாண ஞானம் அப்பிரமாண ஞானம் இரண்டுமே பரத பிரமாணம்தான். மீமாம்சகர்களோ நாம் தெரிந்து கொள்வது சரியானது என்கிற பிரமாண ஞானமும் நம் அறிவிலிருந்தே உண்டாவதுதான், அதாவது ஸ்வத பிரமாணம்தான். ஆனால் நாம் தப்பாக தெரிந்து கொள்கிறோம் என்கிற அப்பிரமாண ஞானம் வெளிவஸ்துவை பொறுத்தே ஏற்படுகிறது, அதாவது பரத பிரமாணம் என்பார்கள். இம்மாதிரி சமாச்சாரங்களை மண்டனமிச்சிரருடைய அகத்து கிளிகள் கூட டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்குமாம். இந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு ஆச்சாரியால் அந்த வீட்டை தேடிக்கொண்டு போய்கொண்டு கண்டுபிடித்தார். ஒரே காரியக்காரர் வீட்டுக்கு ஒரே சும்மா நிலைக்காரர் போய் சேர்ந்தார்.
மண்டனமிச்சிரர் குமாரிலவட்டரை போல மாற்று கட்சிக்காரரை மதித்து வரவேற்கும் குணம் உள்ளவராக இல்லை. வேத கர்மாக்களை விட்டுவிட்டு ஞானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் சந்நியாசிகள் என்றால் அவருக்கு கட்டோடு பிடிக்காது. அவர்களை பார்த்தாலே பாவம் என்று நினைத்தார். அந்த வீட்டுக்கு அழையா விருந்தாளியாக ஆச்சாரியால் போய் சேர்ந்தார். எத்தனை விரோத பாவம் கொண்டவரானாலும் நாம் சத்திய தத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் இருக்கப்படாது என்ற கருணையிலே. அன்றைக்கு பார்த்து மண்டனமிச்சிரர் வீட்டில் சிராத்தம். இப்படி ஒரு பித்ருகர்மாவில் சந்நியாசியை பார்த்தால் இரட்டிப்பு பாவம் என்று அவர் நினைத்திருப்பார். சிராத்தம் என்றால் ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது என்று அர்த்தம். நிஜமாகவே அப்படி உள்ளே மண்டனமிச்சிரர் பண்ணி கொண்டிருந்தார். அனாச்சார வாடை எதுவும் உள்ளே வரக்கூடாதென்று வாசற்கதவை சாத்தியிருந்தது. ஆச்சாரியால் எப்படியும் அவருக்கு அனுகிரகித்தே தீருவது என்று வந்திருந்தார். அதனால் ஒரு வேடிக்கையான விதத்தில் உள்ளே போய்விட்டார் என்று கர்ண பரம்பரையாக கதை இருக்கிறது. அக்காலத்தில் சாணார்களுக்கு ஒரு வித்தை தெரியுமாம். தென்னமரத்தின் அடிபாகத்தில் ஒரு மந்திரம் சொல்லி அடிப்பார்களாம். உடனே அது துவண்டு உச்சி பூமியை தொடுமாம். அந்த உச்சியிலே சாணான் ஏறிக்கொள்வான். அங்கே காய் பறிப்பதோ கள் இறக்குவதோ தன் காரியத்தை பண்ணிக்கொள்வான். அப்புறம் எந்த பக்கம் இறங்க நினைக்கிறானோ அப்படி அந்த மரம் திரும்பி வளைந்து உச்சியால் பூமியை தொடும்படி மந்திரம் போடுவானாம். மரம் அப்படியே பண்ணியவுடன் சுலபமாக இறங்கிவிடுவான். மண்டனமிச்சிரரின் அகத்துக்கு வெளியில் ஒரு தென்னைமரம் இருப்பதை ஆச்சாரியால் பார்த்தார். அந்த பக்கமாக ஒரு சாணான் போவதையும் பார்த்தார். அவனிடம் போய் உன் வித்தையை எனக்கு சொல்லிக் கொடு என்று கேட்டுக்கொண்டார். வித்யா ஸ்வீகரணத்தில் பெரியவன் சின்னவன் என்ற பேதம் கூடாது என்ற சாஸ்திர கருத்தை ஏற்றுக்கொள்ளும் எளிமை ஆச்சாரியாளுக்கு இருந்தது. அப்படித்தான் சர்வஜரானார். அவனும் சொல்லிக் கொடுத்தான். அப்புறம் ஆச்சாரியால் அந்த வித்தையால் தென்னைமரத்தை வளைத்து ஏறிக்கொண்டு அது வீட்டு உள்பக்கம் திரும்பி முற்றத்தில் தம்மை இறக்கிவிடும்படி பண்ணினார். இது கர்ண பரம்பரை கதை. சங்கர விஜயங்களில் யோக சக்தியால் உள்ளே போனார் என்று இருக்கும். இவர் உள்ளே போனபோது பிராமணர்களை போஜனத்துக்கு அமர்த்துகிற கட்டம். அந்த பிராமணர்கள் யார் என்றால் மகா பெரியவர்களான 2 பேர். ஒருவர் மீமாம்சா சாஸ்திரத்தின் ஆதாரமான சூத்திரத்தை செய்த ஜைமினி மகர்ஷி. மற்றவர் ஜைமினிக்கு சாமவேதம் உபதேசித்த குருவான சாக்ஷாத் வியாசாச்சாரியாள். மண்டனமிச்சிரரின் அனுஷ்டான ஸ்ரத்தையை மதித்து அவர்களே கண்ணுக்கு தெரியும்படி பிராமணார்த்தத்துக்கு வந்திருந்தார்கள். சர்ப்பம் எதுவும் அண்ட முடியாமல் பரீட்சித்து எத்தனையோ பந்தோபஸ்து பண்ணி கொண்டிருந்தும் தக்ஷகன் என்கிற நாகராஜன் எலுமிச்சம்பழத்தில் ஒளிந்து கொண்டு அவனிடம் போனான் அல்லவா? அப்படி மண்டனமிச்சிரர் மகர்ஷிகளை வைத்து கொண்டு பந்தோபஸ்தாக பித்ருகாரியம் பண்ணியும் அவர் கண்டாலே கரித்த இந்த சந்நியாசி மூடின கதவை மீறி அவரிடம் போய் சேர்ந்தார். தக்ஷகன் விஷத்தை செலுத்த போனான். இவர் ஞானாமிர்தத்தை செலுத்துவதற்காக போனார். இந்த சமயத்தில் திடீரென்று சந்நியாசி பயல் வந்து குதித்திருக்கிறானே என்று மண்டனமிச்சிரருக்கு மகா கோபம் வந்தது. எங்கே இருந்து முண்டி என்று சத்தம் போட்டார். முண்டி என்றால் மொட்டை தலைக்காரன். சௌள சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிற குடுமியை சந்நியாசி அறுத்து போடுவதால் மீமாம்சகர்கள் அவனை முண்டி என்று கரித்து கொட்டுவார்கள். எங்கே இருந்து வந்து தொலைஞ்சே என்கிற அர்த்தத்தில் இவர் எங்கே இருந்து முண்டி என்று கேட்டார். ஆச்சாரியால் வேண்டுமென்றே அதற்கு வேடிக்கையாக அர்த்தம் பண்ணிக்கொண்டு பதில் சொன்னார். சரீரத்தில் எங்கே இருந்து ஆரம்பித்து கேச விசர்ஜனம் என்று அவர் கேட்டதாக வைத்துக்கொண்டு கழுத்திலிருந்து முண்டி என்றார். சந்நியாசிகள் கழுத்துக்கு கீழ் முண்டனம் செய்து கொள்ளக்கூடாது. இதே போல மண்டனமிச்சிரர் மேலே மேலே கேட்ட கேள்விகளுக்கும் ஆச்சாரியால் வேறு விதமாக அர்த்தம் பண்ணி கொண்ட மாதிரியே வேடிக்கையாக டக் டக் என்று பதில் சொல்லி கொண்டு போனதாக புஸ்தகங்களில் இருக்கிறது. ஸ்ருதி வாக்கியங்களை தாங்கள்தான் சரியாக புரிந்து கொண்டு எப்படி அர்த்தம் செய்ய வேண்டுமோ அப்படி பிரித்து சேர்த்து பண்ணுவதாக மீமாம்சகர்களுக்கு தற்பெருமை உண்டு. அப்படிப்பட்ட மீமாம்சகருடைய வார்த்தையிலேயே 2 அர்த்தம் கண்டுபிடித்து ஆச்சாரியால் பதில் சொல்லி கொண்டு போனார். மண்டனமிச்சிரருக்கு அவமானமாகி ஆத்திரம் தலைக்கு ஏறியது. ஆனால் சிராத்த காலத்தில் ஏதும் அசம்பாவிதம் நேராமல் ஜைமினியும் வியாசரும் அவரை சமாதானப்படுத்தினார்கள். ஆச்சாரியாளின் பெருமை தெரிந்தவர்களானதால் சந்நியாசியை விஷ்ணு இலையில் அமர்த்துவது சாஸ்திர சம்மதமே ஆனது. ஆகையால் இவரை அப்படி உட்கார வைத்து பிக்ஷை பண்ணு, அதுதான் யுக்தம் என்று சொன்னார்கள். பிராமணார்த்தக்காரர்கள் யாரானாலுமே அவர்கள் சொல்கிறதை மீறக்கூடாதென்று சாஸ்திரம். இவர்களோ மகா பெரியவர்கள். என்ன பண்ணுவது? வேற வழியில்லாமல் மண்டனமிச்சிரர் வேண்டா வெறுப்பாக ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணி பிக்ஷைக்கு உட்காரணும் என்று கேட்டுக்கொண்டார்.
ஆச்சாரியால், நான் அன்னபிக்ஷைக்கு வரவில்லை, வாத பிக்ஷைக்கு வந்திருக்கிறேன், குமாரில பட்டர் சொல்லி வந்திருக்கிறேன் என்றார். பட்டர் பெயரை சொன்னதும் மண்டனமிச்சிரரின் துவேஷ பாவம் மாறிற்று. முதலில் இந்த பிக்ஷையை ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் வாதம் செய்வோம் என்றார். நல்லபடியாக திவசம் முடிந்தது. வியாசரும் ஜெய்மினியும் வந்தபடியே போனார்கள். அப்புறம் ஆச்சாரியாலும் மண்டனமிச்சிரரும் வாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். தீர்ப்பு சொல்ல மத்தியஸ்தமாக யாரை வைத்து கொண்டார்கள் என்றால் மண்டனமிச்சிரரின் பத்னியான சரசவாணியைத்தான். யாரோ ஊர் பெண்டுகளையும் கிளிகளையும் கூட தேர்ந்த சாஸ்திர ஞானம் உள்ளவர்களாக இவர் ஆக்கியிருக்கிறார் என்றால் இவருடைய சொந்த பத்னி மகா பண்டிதையாகத்தானே இருக்க வேண்டும் என்பதால் ஆச்சாரியால் அவளுடைய மத்தியஸ்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பார் என்று சொல்லலாம். இது மானுஷமாக சொல்வது. அவதாரம் என்று பார்த்தால் ஆச்சாரியாளுக்கு மண்டனமிச்சிரர் பிரம்மாவே என்றும் சரசவாணி வித்யாதி தேவதையான சாரதையே என்றும் தெரிந்திருக்க வேண்டும். சரஸ்வதியின் தீர்ப்புக்கு யார்தான் கட்டுப்பட மாட்டார்கள்? சரசவாணிக்கு ஒரு தர்ம சங்கடம். 2 பேரில் ஒருத்தர் தோற்று போனதாக அவள் தீர்ப்பு கொடுக்க வேண்டி வரும். பர்த்தாவை அப்படி சொல்வது முறையாயில்லை. ஒரு சந்நியாச சிரேஷ்டரை சொல்வதும் நன்றாயில்லையே என்று பார்த்தாள். நம் வாயால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்து ஒரு யுக்தி செய்தாள். 2 பேருக்கும் புஷ்பஹாரங்களை அர்ப்பணம் பண்ணி போட்டுக்கொள்ள சொல்லி யாருடைய ஹாரம் வாடாமலே இருக்கிறதோ அவருக்கே ஜெயம் என்று சொன்னாள். வாதம் ஆரம்பிக்கும் முன் 2 பேரும் ஒரு நிபந்தனை செய்து கொண்டார்கள். ஆச்சாரியால் ஜெயித்தால் மண்டனமிச்சிரர் கிருகஸ்தாசிரமத்தையும் அக்னிஹோத்ராதி அனுஷ்டானங்களையும் விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கி கொள்ள வேண்டும். மண்டனமிச்சிரர் ஜெயித்தால் ஆச்சாரியால் சந்நியாசத்தை விட்டுவிட்டு கிருகஸ்தராகி கர்மானுஷ்டானமெல்லாம் பண்ண வேண்டும் என்று. சுத்த பிரம்மச்சரிய மூர்த்தியான ஆச்சாரியால் ஒரு நாளும் ஒப்புக்காக கூட நான் கிருகஸ்தனாகிறேன் என்று சொல்லியிருக்க மாட்டார் என்பதால் இன்னொரு தினசாகவும் சொல்வதுண்டு. அதாவது தாம் தோற்று போனால் மரணாந்த பிராயச்சித்தம், தம்முடைய சந்நியாச சரீரத்தை கொண்டு குடும்ப வாழ்க்கை வாழ்வதை விட அதை தியாகமே பண்ணத்தான் ஆச்சாரியால் நினைப்பார் என்பதால் இப்படி சொல்வது. வாதம் ஆரம்பித்தது. முன்னே வியாசருக்கும் ஆச்சாரியாளுக்கும் நடந்த மாதிரிதான் இதுவும் 2 பண்டித பர்வதங்கள் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் மோதிக்கொள்வதாய் இருந்தது. 21 நாள் இப்படி வாதம் நடந்தது. கர்மா பக்திகளால் முடிவாக ஞானத்தையே அடைய வேண்டும் என்று ஆச்சாரியால் ஸ்ருதி யுக்தி அனுபவங்களால் நன்றாக எடுத்து காட்டினார். பக்தியின் அன்பு, அப்புறம் அன்பும் நிறைந்து அடங்கி போகிற அத்வைத ஞானத்தின் சாந்தம், இவற்றால்தான் ஜீவனுக்கு பூர்ணத்துவம், இதுவே வேதங்களின் பரம தாத்பரியம் என்று காட்டினார். அந்த அன்புக்கும் சாந்திக்கும் இருப்பிடமாக உள்ளவரே சந்நியாசி. அவன் கர்மத்தை விட்டவன் என்பதால் நிந்திக்கத்தக்கவன் அல்ல என்று காட்டினார். அக்னிஹோத்திர அக்னியை அணைத்தவன் வீரகத்தி தோஷத்திற்கு ஆளாகிறான் என்ற தைத்திரிய பிராமண வசனம் போல் உள்ள வேத வாக்கியங்களை கொண்டு கர்மாவை விட்ட சந்நியாசியை தூஷிப்பது சரியே இல்லை. அந்த வாக்கியங்களெல்லாம் பிரவர்த்திக்கே பக்குவமாய் இருப்பவனை உத்தேசித்தவைதான். அப்படிப்பட்டவன் கர்மாவை விட்டு இஷ்டப்படி கீழே போய் வீணாவதைத்தான் தடுத்திருக்கிறது. கர்மாவை விட்டு மேலே நிவர்த்திக்கு போகிறவனோ வெளி அக்னியை தன்னுடைய ஞான அக்னியில்தான் ஆரோபித்து கொண்டு அதை மேலும் ஜுவலிக்கச் செய்கிறானே ஒழிய அணைத்து விடவில்லை. சம்ஸ்கார விருட்சத்தில் பழுத்த பழமாகி காம்பருந்து விழும் கனியாக இருப்பவன் அவன். அரும்பும் பூவும் காயுமாக உள்ள மட்டும் சதா காரியம் பண்ணிக்கொண்டு ஜலத்தை உறிஞ்சிக்கொண்டு சூரிய லட்சுமியை கிரகித்து கொண்டு இதழ் இதழாக கலர் கலராக ஆகிக்கொண்டு சைஸிலும் தினம் தினம் பெருசாகிக் கொண்டு ருச்சியிலும் கசப்பு துவர்ப்பு புளிப்பு என்று ருச்சி மாறிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்போது சம்சார விருட்சத்திலிருந்து அறுக்க பார்த்தால் ஒரே அழுகையாய்த்தான் இருக்கும். காம்பிலிருந்து ஒரே அடியாக ஜலம் கொட்டும். ஆனால் அப்புறம் இப்படி காரியம் பண்ணியே கசப்பு துவர்ப்பு புளிப்பெல்லாம் போய் ஒரே மதுரமாகி கனிந்து விட்ட பிறகு பழத்தை யாராலும் விருட்சத்தில் இருத்தி வைக்க முடியாது. துளி கூட ஜலம் சொட்டாமல் காம்பு இற்று அது அப்படியே விழுந்துவிடும். நிவர்த்திதான். அப்புறம் அதற்கு ஒரு காரியமும் இல்லை. அது மாதிரி ஞான பக்குவம் பெறும் வரையில் சாஸ்திர பிரகாரம் சதா காரியம் பண்ணி கசப்பான துவர்ப்பான புளிப்பான அனுபவங்களை எல்லாம் நன்றாக அனுபவித்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போக வேண்டியதுதான். ஆனாலும் பிரேமையின் மாதுரியத்தில் நிறைந்து எல்லாம் ஒன்றாக பார்க்கிற ஞான பழமான பின் சகல காரியத்தையும் விட வேண்டியதே ஆகும். உள்ளே இருக்கிற அத்வைத்த ஞானமே வெளியில் சகல பிராணிகளையும் ஒன்றாக பார்த்து சமமாக பெருகும் பிரேமையாக ஆகிவிட அப்படியே சும்மா இருந்து கொண்டிருக்க வேண்டியதுதான்.
எல்லா பிராணிக்கும் நான் அபயஸ்தானமாக இருப்பேன் என்று பிரைரோச்சாரணம் பண்ணி சந்நியாசியாகிறவன் இந்த அன்புக்கும் சாந்திக்குமே இருப்பிடம். அதற்கு ஏறுவதற்குத்தான் இத்தனை ஸ்வதர்ம கர்மாக்களும். இவ்விஷயங்களை ஆச்சாரியால் எடுத்துச் சொன்னார். தம்முடைய சித்தாந்தம் சரியில்லை, ஆச்சாரியால் சொல்வதுதான் சரி, ஜெயம் அவருக்குத்தான் என்று மண்டனமிச்சிரர் புரிந்து கொண்டார். தோற்று போனதற்காக இல்லாமல் மனசாரவே ஞான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் சரசவாணியை மத்தியஸ்தமாக வைத்துவிட்டதால் அவள் முடிவு சொல்ல விடுவதுதானே மரியாதை. அதனால் சும்மா இருந்தார். அவளும் ஹாரத்தை போட்டு அது முடிவு சொல்லட்டும் என்றுதானே விட்டிருந்தாள். இப்போது என்ன ஆயிற்றென்றால், மண்டனமிச்சிரரின் ஹாரம் வாடி போயிற்று. பதி சந்நியாசியாகிறார் என்றால் ஒரு பத்னிக்கு எப்படி இருக்கும்? அதனால் பத்னி என்பவள் பதியின் அங்கமே ஆகையால் தன்னையும் ஆச்சாரியால் ஜெயித்தாலே ஜெயம் பெற்றதாகும் என்று சொன்னாள். இது நம் மனுஷ மட்டத்தில் தெரிகிற விஷயம். உள்ளே தாத்பரியம் என்னவென்றால், ஆச்சாரியால் சர்வஜ்ஞர்தான் என்பதை சாக்ஷாத் சரஸ்வதியுடனேயே அவர் வாதம் செய்து ஜெயிப்பதன் மூலம் காட்ட வேண்டும் என்பதே. வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி என்பது போல சரஸ்வதி வாயால் ஆச்சாரியால் சர்வஜ்ஞர் என்று தீர்ப்பு பெறுவதற்குத்தான் சரசவாணியின் அவதாரமே ஏற்பட்டது. மகா பண்டிதையாக விளங்கிய சரசவாணியுடனும் ஆச்சாரியால் வாதம் செய்து ஜெயித்தார். சரஸ்வதி தன்னுடைய ஸ்வயரூபத்திலேயே வந்து பிற்பாடு ஆச்சாரியால் சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் செய்தபோது தான் வாதம் செய்து முடிவில் அவர் ஜெயித்ததாக பிரகடனம் செய்தாள் என்றும் கதை இருக்கிறது. பதி தோற்று போய்விட்டார் என்று எப்படி ஒரு பத்னி சொல்ல முடியும்? இந்த இடத்தில் அறிவு தேவதையின் அவதாரமான சரசவாணி எப்படி சமாளித்தாள் என்பது மனசை தொடுகிற மாதிரி இருக்கிறது. நேரே சொல்லாமல் குறிப்பால் உணர்த்தி சொன்னாள். என்ன செய்தாள் என்றால், 2 பேரையும் நமஸ்காரம் பண்ணி 2 பேரும் பிக்ஷைக்கு வாருங்கள் என்று சொன்னாள். கிருஹஸ்தனை போஜனத்திற்கு வாருங்கள் என்றோ அல்லது சாஸ்திரோக்தமாக சொல்வதானால் வைஸ்வதேவத்திற்கு வாருங்கள் என்றோதான் சொல்ல வேண்டும். சந்நியாசிக்குத்தான் பிக்ஷை பண்ணுவது. 2 பேரையுமே பிக்ஷைக்கு வாருங்கள் என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணியதிலேயே மண்டனமிச்சிரர் தோற்று போயாச்சு. அதனால் நிபந்தனைப்படி ஆச்சாரியாளிடம் சந்நியாசம் வாங்கி கொள்ள வேண்டியதுதான் என்பதை சரசவாணி நாசூக்காக தெரிவித்துவிட்டாள். பர்தா சந்நியாசியாகி வீட்டை விட்டு போகிறார் என்பது எந்த பத்னிக்கும் இருக்கக்கூடியதை விட அவளுடைய மனசுக்கு ரொம்ப கிளேசமான விஷயமாகத்தான் இருந்தது. இவளுடைய புத்திக்கு ஈடு கொடுத்து சம்பாஷித்து கொண்டிருந்த மகா பண்டிதர், அவர் சதாவும் பண்ணும் யாகாதிகளில் இவள்தான் யக்ஞ பத்னியாக சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாள். அப்படிப்பட்டவர் பிரிந்து போகிறார் என்றால் எப்படி இருக்கும்? ஆனாலும் சத்தியம்தான் பெருசு என்று தன்னலனை தியாகம் பண்ணி தீர்ப்பு கொடுத்தாள். ஹாரந்தானே வாடி தீர்ப்பு பண்ணிற்று என்றால் அந்த ஹாரத்தில்தான் இவள் தன்னுடைய சித்தத்தை ஆரோபணம் பண்ணியிருந்தாள். இல்லாவிட்டால் எங்கேயாவது பூமாலை 21 நாள் வாடாமல் இருக்குமா? ஆச்சாரிய மகிமை லோகத்தில் நன்றாக தெரியவேதான் அவள் தானும் வாதம் செய்து தோற்றுப்போனது. பல தேவர்கள் அப்போது அவதாரம் செய்திருந்தாலும் இவள் விஷயமாகத்தான் லோகத்திற்கே ஓரளவு நன்றாக தெரியும். சரஸ்வதி அவதாரம் என்று உபயபாரதி என்றே அவளை லோகம் கொண்டாடி கொண்டிருந்தது. அதனால் அப்பேற்பட்டவள் ஆச்சாரியாளின் வாதத்திற்கே ஜெயம் என்று சொன்னால் அதற்கு மதிப்பு ஜாஸ்திதானே. பர்த்தாவுக்கு சந்நியாசம் கொடுக்க வருகிறவரை பத்னி அடித்து விரட்டத்தான் செய்வாள். இவளானால் நமஸ்காரம் பண்ணி பக்தியோடு பிக்ஷைக்கு கூப்பிட்டாள். நம் தேசத்தின் உத்தம ஸ்திரீகளில் சரசவாணிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. மண்டனமிச்சிரர் ஆச்சாரியாளிடம் சந்நியாசம் வாங்கி கொண்டு சிஷ்யரானார். அதிலிருந்து அவருக்கு சுரேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது. பதி இல்லாமல் இங்கே என்ன வேலை என்று சரசவாணி சரஸ்வதி ரூபத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மலோகத்துக்கு புறப்பட்டாள். அப்பொழுது ஆச்சாரியாள், நீ இப்படி போகப்படாது, உன் சாநித்தியம் லோகத்துக்கு எக்காலமும் இருந்து நல்ல அறிவை கொடுத்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி வனதுர்கா மந்திரத்தால் அவளை கட்டினார். அவளே அன்புக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவள்தான். ஆனாலும் மந்திர மகிமை தெரிவதற்காக இப்படி ஒரு நாடகம். பல தினசில் லோகத்துக்கு பல உண்மைகளை தெரிவிப்பதாகவே சீனாக நிறைய நடிப்பதுதான் அவதார நாடகம். அதற்கு சரஸ்வதி, சரி, ஆனால் இந்த ஊரிலேயே நான் இருக்கணும் என்று பிரதிஷ்டை பண்ணிவிடாதீர்கள். நீங்கள் பாட்டுக்கு தேச சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே போங்கள். நான் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறேன். திரும்பி பார்க்கப்படாது. எங்கே பார்க்கும்படியாக ஏற்பட்டு விடுமோ அங்கே நான் நித்தியவாசமாக இருந்து விடுகிறேன். அங்கே என்னை கோயில் கட்டி வைத்து லோகக்ஷேமார்த்தமாக சாரதா பீடம் என்று பிரதிஷ்டை பண்ணிவிடுங்கள் என்றாள்.
நாடகத்தில் இப்படி இன்னொரு சீன். ஆச்சாரியாள் சுரேஸ்வராச்சாரியாளோடு புறப்பட்டார். சரஸ்வதி பின்னாலேயே போய்க் கொண்டிருந்தாள். அவருடைய சிலம்பின் ஜல் ஜல்லிலிருந்தே அவள் பின்னால் வருவதை ஆச்சாரியாள் தெரிந்து கொண்டு திரும்பி பார்க்காமலே போனார். ரொம்ப தூரம் இப்படி தெற்காக சஞ்சாரம் பண்ணி துங்கபத்ரா தீரத்தில் சிருங்கேரிக்கு வந்தார்கள். அங்கே நிறை கர்ப்பிணியாய் இருந்த ஒரு தவளைக்கு வெயில் படாமல் ஒரு பாம்பு குடை பிடித்து கொண்டிருப்பதை ஆச்சாரியாள் பார்த்தார். தவளையைக் கண்டால் நப்பு கொட்டி கொண்டு பிடித்து தின்னுகிற பாம்பு இப்படி பிரியமாக ரட்சிக்கிறதே. துவேஷம் தெரியாத இந்த பிரதேசத்தில் சாரதாம்பாள் கோயில் கொண்டால் எத்தனை நன்றாயிருக்கும் என்று நினைத்தபடி ஆச்சாரியாள் நதிக்கரையில் போய்க் கொண்டிருந்தார். சட்டென்று ஜல் ஜல்லும் நின்றது. என்ன ஆச்சு என்று திரும்பி பார்த்தார். என்ன ஆயிருந்ததென்றால், ஆற்றங்கரை மணலில் பாதம் புதைந்து புதைந்து அவள் நடந்து வந்ததில்தான் சிலம்பு ஓசை பண்ணவில்லை. இவர் திரும்பி பார்த்ததால் அவள் நின்றுவிட்டாள். எல்லாம் நல்லதற்கே, நாம் நினைத்ததற்கே அவளுடைய நிபந்தனையும் சாதகமாயிடுத்து என்று ஆச்சாரியாள் சந்தோஷித்து அங்கேயே சாரதாம்பாளை பீடம் பிரதிஷ்டை பண்ணி அமர்த்திவிட்டார். அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டதால் அங்கேயே மடம் ஸ்தாபித்து பகுகாலம் வாசம் பண்ணி அவளை உபாசித்து கொண்டிருந்தார். புஸ்தகங்களெல்லாம் முதல் 16 வயசில் எழுதி முடித்த ஆச்சாரியாள் அப்புறம் 2ஆம் 16 வயசில்தான் 16 வருஷத்தில்தான் ஆசேது ஹிமாச்சலம் 3 தரம் தேசம் முழுக்க சஞ்சாரம் செய்து அநேக காரியங்கள் பண்ணினது. இந்த குறைந்த காலத்துக்குள்ளேயே அவர் மேக்சிமம் காலம் தங்கியிருந்தது சிருங்கேரியில்தான் என்று சங்கர விஜயங்களிலிருந்து தெரிகிறது. சிருங்கேரி மடத்துக்கு தனி விசேஷம் என்னவென்றால், மற்ற மடங்கள் ஆச்சாரியாள் உத்தேசித்து ஸ்தாபனம் பண்ணியவை. சார்தாம் என்று பாரத தேசத்தின் 4 கோடிகளில் 4 புராதன க்ஷேத்திரங்கள் உண்டு. வடக்கே பத்ரிநாதம், மேற்கே துவாரகாநாதம், கிழக்கே ஜெகந்நாதம், தெற்கே ராமநாதம் என்று. இவற்றில் பத்ரி, துவாரகா, பூரி முதலியவற்றில் 3 பிரதான மடங்களை ஸ்தாபித்தார். தெற்கே மட்டும் ராமேஸ்வரத்தில் மடமில்லை. அதாவது தேசத்தில் 5 பிரதான மடங்களும் இன்னும் அநேகம் சின்ன சின்ன மடங்களுமாக ஆச்சாரியாள் ஸ்தாபித்ததாக தெரிவதில் ராமேஸ்வரத்தில் பிரதான மடம் எதுவும் அவர் அமைக்கவில்லை. சின்னதான மடம் அமைத்திருக்கலாம். பிற்காலத்தில் துருக்கர்கள் முதலானவர்கள் இந்து மத விஷயமாக ரொம்ப அக்கிரமமாக தூள் பண்ணி கொண்டு போனபோது சின்ன மடங்களில் அநேகம் எடுபட்டே போய்விட்டதாக ஊகிக்க முடிகிறது. ஆனால் பிரதான மடங்களுக்கும் பாதிப்பு இருந்தாலும் அவை எடுபட்டு போவது என்று இல்லாமல் வேற்று ஊருக்கு இடம் மாற்றப்பட்டு அங்கே இருந்து நடந்து வந்திருக்கின்றன. அல்லது ஒரு காலத்தில் மூடி போனாலும் பிற்பாடு மறுபடி புத்துயிர் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய காஞ்சி மடம் நவாபுகள், இங்கிலீஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்களின் ரகளையில் காஞ்சிபுரத்திலிருந்து முதலில் உடையார்பாளையத்துக்கும் அப்புறம் கும்பகோணத்துக்கும் இடம் மாறிற்று. ஜோஷி மட் என்று சொல்கிற பத்ரியில் உள்ள இன்னொரு பிரதான மடமான ஜோதிர் மடம் ஒரு காலத்தில் மூடப்பட்டு அப்புறம் புத்துயிர் பெற்றிருப்பதாக அந்த மடத்துக்காரர்களே தெரிவிக்கிறார்கள். ஆனபடியால் ராமேஸ்வரத்தில் பிரதான மடம் இருந்திருந்தால் அது இப்போது நமக்கு தெரிந்த பல நூற்றாண்டுகளாக எடுபட்டு போயிருக்காது. அதனால்தான் துங்கபத்ரா தீரத்தில் உள்ள சிருங்கேரியில் ஆச்சாரியாள் ஸ்தாபித்த மடமே தென் தேசத்துக்கான அவருடைய பிரதான மடம் என்று தீர்மானமாகிறது. ஆனாலும் மற்ற மடங்களை அவர் பிளான் போட்டு ஏற்படுத்தின மாதிரி இது இல்லை. இவர் பிளான் போட விடாமல் வித்யாதி தேவதையே சிருங்கேரியில் மடம் ஏற்படும்படியாக பண்ணிவிட்டாள். அந்த மடத்துக்கென குறிப்பாக ஏற்பட்ட க்ஷேத்திரம் ராமக்ஷேத்திரம் என்று வைத்திருக்கிறார். அது ராமேஸ்வரம் என்றே நடைமுறையில் இருக்கிறது. அப்புறம் காஞ்சிபுரம் லோகத்துக்கே நாபி என்ற மத்தியஸ்தானமாக இருந்ததால் அங்கே மடஸ்தாபகம் பண்ணினார். இவை முக்கியமான மடங்கள். இன்னும் பலவும் ஸ்தாபித்தார். எல்லாம் அவர் உத்தேசப்படி. சிருங்கேரியில்தான் சாரதாம்பாள் தன் உத்தேசப்படி மடம் ஏற்படுத்தி கொண்டது.